நானே ஏற்கனவே நீங்க கேட்டப்ப அண்ணன் பழனிசாமி தலைமையில கூட்டணி அமைந்தால் ஏதோ தனிப்பட்ட வெறுப்புல நான் சொல்லல. பழனிசாமி அவருடைய கேண்டிடேச்சர் 21 தோத்து போயிடுன்னு அப்ப என்ன அணுகினவங்கள்ட்ட நான் சொன்னேன். அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் திமுகவை எதிர்த்து நாங்கெல்லாம் ஒரு அணியில வரணும்னு சொன்னப்ப நான் அது நடக்காதுன்னு தெரிந்தும் வயதில் பெரியவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் சொல்றப்ப முயற்சி செய்யுங்கள்னு சொன்னேன். அப்பயும் நான் இதே கருத்து தான் சொல்றேன். நான் ரிட்டனாவே எழுதி கொடுத்திருக்காரு. நான் சும்மா வார்த்தைக்கு சொல்லல. அமித்ஷா அவர்களுக்கு அப்பொழுது என்னை சந்த கிஷன் ரெட்டி அவர்களிடம் நான் ரிட்டனாவே கொடுத்திருக்கேன். அப்ப நான் சொன்னது, நீங்க பழனிசாமி முதலமைச்சர் கேண்டிடேட்னா நம்மால் வெற்றி பெற முடியாது. நாங்கள் உங்க கூட வந்தாலும் 100 தொகுதிகள் வென்றால் வெற்றி பெற முடியும். இன்றைக்கு இந்த 5 ஆண்டுகளில் பழனிசாமியின் செயல்பாடுகள், அவருடைய ஒரு கட்சி தலைவரா ஒரு பொதுச் செயலாளரா அவருடைய தவறான செயல்பாடுகள், யாரை பார்த்தாலும் பயம், ஒரு தலைமை பண்புனால யாரையும் எதிர்கொண்டு இப்ப கட்சியில எந்த கட்சியில பிரச்சனை இல்லாம இருக்கும். இப்ப அம்மா அவர்கள் சேவல் சின்னத்தில் நின்று தனியா நின்றப்ப ஜானகி அம்மையார் அணியில போட்டி போட்டவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு அண்ணன் பன்னீர்செல்வம் ஜானகி அம்மா அணியை சேர்ந்தவர் தான். அவரை முதல்வராக அம்மா தனக்கு அப்புறம் அந்த 6 மாதம் ஸ்டாப் கேப்ல ஆக்குறாங்க. அப்ப ஜாஜேங்கிற எண்ணம்லாம் இல்லாம 91 தேர்தலில் எல்லாருக்கும் வேட்பாளர் இருக்கு. ஆர்.எம். வீரப்பன் அண்ணனையே கூப்பிட்டு அவருக்கே இணை பொதுச் செயலாளர் பதவி எல்லாம் கொடுத்தாங்க. இது போல அம்மாவை தாக்கி பேசியவர்கள் எத்தனையோ பேர் இப்ப கூட அங்க இருக்காங்க. பழனிசாமி கூட, வளர்மதி அக்கா, அது மாதிரி மறைந்த M.K. பாலன், ஈவன் அண்ணன் காளிமுத்து, இவர்கள் எல்லாம் இது போன்று பல பேர் அம்மாவிற்கு எதிராக இன்னும் தனிப்பட்ட முறையிலேயே, அரசியல் எல்லாம் தாண்டி தனிப்பட்ட முறையிலேயே பேசியவர்கள் கூட அதெல்லாம் அம்மா அவர்கள் புறந்தள்ளிவிட்டு புரட்சித் தலைவர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தன்னம்பிக்கையோடு அவர்களை எல்லாம் சேர்த்து அவர் பண்ணார். நான் அதுக்காக தினகரன் சேர விரும்புகிறாருன்னு நீங்க அதை நினைச்சிடாதீங்க. நான் பழனிசாமியோட சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை. துரோகத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே நேரத்தில் மற்றவர்களை அண்ணன் பன்னீர்செல்வமாக இருக்கலாம், சின்னமாக இருக்கலாம், செங்கோட்டையன் போன்றவர்கள், இப்ப நிறைய பேர் வெளில போனவங்க பழனிசாமி மேல உள்ள அதிருப்தியிலேயே பழனிசாமி யாரையும் எடுத்தெறிந்து பேசுறாரு. அண்ணன் பன்னீர்செல்வத்தை காலம் கடந்து விட்டதுங்கிறாரு, துரோகம் செய்தாருன்னாரு. யார் துரோகம் செய்தாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். அதனால சுயநலத்தோட அவர் கட்சி ஆட்சிக்கு வருதா இல்லையாங்கிற பத்தி இல்ல, அதிமுக பொதுச் செயலாளருங்கிற பேரோட தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு தலைவருக்கு உள்ள தகுதியே இல்லாமல் செயல்படுகிறார் என்பதை எல்லாரும் சொல்றாரு. அது நானும் அதான் நினைக்கிறேன். அதனால பழனிசாமி தலைமையிலான கூட்டணி உறுதியாக இந்த காலகட்டத்தில், அதுவும் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கு பிறகு 3வது இடத்துக்கு தான் செல்லும். இந்த போட்டி நானே சொன்னது திமுக கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கும் தான் இருக்கும். அது புதிய கட்சி, இவர் போய் அவர் கூட போறதுக்காக நான் கூட போறேன் இல்லைங்கிறதெல்லாம் நான் முடிவு செய்யவே இல்லை. நான் யதார்த்தமா ஒரு குடிமகனா பார்த்து நீங்க கேள்வி கேட்கறதுனால நான் பதில் சொல்றேன். அது திமுக கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கு தான். அவர் தலைமையில சரியான கூட்டணி அமைந்தால் அது கடுமையான போட்டியாக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.